ஆனால் நம்முடைய மாவட்டத்தில் வேலூர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராகவும் மாமன்ற உறுப்பினராகவும் ஒரு உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிக மன்றத்தின் தலைவராகவும் வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய அமைப்பாளராகவும் இத்தனை பதவிகளுக்குரியவர் க. சரவணன் அவர்கள். நான் சரவணனை நீண்ட நெடுங்காலமாக அறிவேன். சிறுபிள்ளை காலத்தில் இருந்து வேகமாக கட்சிக்கு முன்வந்து யாரும் கூப்பிடாமலே பணியாற்றுகிற சுபாவம் படைத்தவர். மிக பணிவான தம்பி. அந்த பணிவுதான் அவரை வளர்க்கும். அதாவது ஒரு பெரும் எவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தாலும் அந்த பணிவு இருக்க வேண்டும். நெல் பயிர் நல்ல முற்றினால் வளைய வேண்டும். நேராக நின்று கொண்டிருந்தால் கதிர் அது பதிலாக போய்விடும். அப்படி நம்முடைய டி.ட. சரவணன் அவர்கள் எனக்கு பிடித்தது அவரிடத்தில் இருக்கிற அடக்கம், பணிவு, மரியாதை தருகிற ஒரு குணம். அதுதான் 1000 இருந்தாலும் அவரை நேசிக்க வைக்கும். இந்த தம்பி இன்றைக்கு இந்த உதயநிதியுடைய சாதி விழாவை எல்லோரும் மெச்சத்தக்க வகையில் இங்கே கூட 47 விதவை தாய்மார்களுக்கும் 47 தூய்மை பணியாளர்களுக்கும் தன்னால் ஈன்ற உதவிகளை செய்திருக்கிறார். அதே மட்டும் அல்லாமல் அவர் செய்திருக்கிற மற்ற பணிகளை பார்த்தால் 47 விதமான விளையாட்டுக்களை 47 கைம்பெண்களுக்கு உதவி, பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் அன்னதானம், பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, அதன் மூலம் பரிசளித்தல், மரக்கன்று நடுதல், அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், காட்பாடி கிழக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பில் அன்னதானம், மேற்கு இளைஞர் சார்பில் அன்னதானம், காட்பாடி வடக்கு ஒன்றிய சிறப்பானம், மேற்கு ஒன்றிய சிறப்படி, திருவரும் பேரூராட்சி இளைஞரணி சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு உபகரணம் வழங்குதல், 47 தூய்மை பணியாளர்கள் திருநங்கைகளுக்கு நலத்திட்டம். இவையெல்லாம் நான் பார்த்து அசந்து போய்விட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டுகிற செயலன் எனக்கு தம்பியாக இருக்கிறார், எங்கள் கட்சியிலே ஒரு முன்னணி தோழராக இருக்கிறார் என்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் எப்படி உதயநிதியை வாழ்த்துகிறேனோ அந்த பிறந்த நாளில் டி.ட. சரவணன் அவர்களையும் நான் மனமாற வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த தம்பி பணி சிறக்கட்டும், அவர் பணி ஓயட்டும், அந்த பணிகள் மூலமாக நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.